மோர் குழம்புக்கு தேவையானது ஒயிட் ஆஷ் கார்ட், துவரம்பருப்பு கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, 2 ஸ்பூன் துருவின தேங்காய், ஜீரகம், வெந்தயம், தனியா எல்லாம் 1 ஸ்பூன் எடுத்துக்கணும். ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன், காஞ்சிச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், தனியா லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஜீரகம் போடணும். அடுத்தது என்ன போட போகிற? ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் ஃப்ரை பண்ணணும். பச்சை மிளகா துண்டு துண்டாக போடக்கூடாதா? போடலாம். எப்படி துருவன தேங்காய் ஒரு சின்ன கப்பு, மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன், ப்ரௌன் ஆகணுமா தேங்காய்? ரொம்பலாம் ப்ரௌன் ஆகணும்னா இந்த ஈரப்பதம் போனால் போதும். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதையும் தண்ணியெலாம் வடிச்சிட்டு அதையும் போடுறேன். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டாங்க. இதை அப்படியே மிக்சியில் அரைக்கணுமா? நல்லா ஆறணுன்னு அரைக்கணும். மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். தயிரை நல்லா கெட்டி மோராக கடைஞ்சி வச்சுருக்கேன். அதையும் இந்த மிக்சி ஜாரில் ஊற்றி நல்லா அரைக்கணும். உப்பு இப்போ போடணுமா அப்புறம் போடணுமா? அப்புறமா கட் பண்ணி வேக வச்ச பூசணிக்காயோட அரைச்ச விழுதை ஆட் பண்ணி உப்பு போட்டு கொதிக்க வைக்கணும். தேவையான சால்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும். ஒரு ஸ்பூன் எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கேன். காஞ்சிருச்சு. கடுகு, கருவேப்பிலை, சிகப்பு மிளகா, கொஞ்சம் பெருங்காயம், கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. மோர் குழம்புல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி மோர் குழம்பு.